அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் விட்ட 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல் சிலபஸ் வந்து வெறும் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் உங்களுக்கு யூனிட் வைஸ் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டோட்டல் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 3001 ப்ராப்ளம் இந்த ஒரு புக்லெட்டில் மட்டும். ஸோ இது இல்லாமல் 40 டெஸ்ட் சீரியஸ் போட்டு 110 கொஷின் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் 4440 ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு 3000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7440 ப்ராப்ளம் வந்து 2 புக்லெட்டில் வந்துடும். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸை புக் பண்ணி படிங்க. ஸோ ரொம்ப நீட்டாக ஒர்த்தாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, காஸ் பானட் தியரம், கிறிஸ்டோஃபர் சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இது வந்து நான் லீனியர் ஸ்பேஸ், அதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அந்த சாப்டரில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீட்டாக 10 சாப்டருக்கான கொஷின்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ட் ரிசல்ட்ஸும் தனியாக கொடுத்துருப்பேன், ப்ராப்ளம் ஓரியன்டான எம்சிக்யூஸும் தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் மொத்த சிலபஸுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும். இது டோபாலஜி. ஓகே, ஸோ டோபாலஜிலாம் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். space x is locally compactனா if each point has a compact neighborhood. ஸோ டெஃபினேஷன் அப்படியே எம்சிக்யூவாக மாற்றிருப்பேன். ஸோ which of the following theorem equals the normal to the hypothesis? ஒரிஜினல் லெமா ஸ்டேஜ் எக்ஸ்டென்ஷன் தியரம், ஒரிஜினல் மெட்ரிசேஷன் தியரம், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ எல்லாமே வந்து நார்மல் ஸ்பேஸில் தான் இது நடக்கும். அடுத்து எவ்ரி கன்யூஸ் பைஜெக்ஷன் ஃப்ரம் அ காம்பாக்ட் ஸ்பேஸ் டு ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹோமியோமார்பிசம் இது எல்லாமே நீங்கள் ரிசல்ட்டாக பார்த்துருப்பீங்க. த டைட் எக்ஸ்டென்ஷன் தியரம்ஸ் ரெக்வயர்ட் விச் ஹைபாதிசிஸ் டு த space x extending the continuous function to the real valued function from the closed subset of x ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் x is normal space. x நார்மலாக வந்து a is a closed subset of x இருந்தால் every continuous function from a to r வந்து extend to the continuous function x to r. ஸோ லோக்கலாக வந்து குளோபலாக எக்ஸ்டென்ஷேஷன் எப்போ கொடுக்கலாம் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இது வந்து நார்மல் ஸ்பேஸ். அப்புறம் ரெகுலர் ஸ்பேஸ் பற்றியும் கொஷின் நிறைய வச்சுருப்பேன். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் புக்லெட்டு, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாகவே வந்து ஒரு 7440 ப்ராப்ளம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பட்டு பாருங்களேன். ஓகே, ஸோ மொத்தமாக உங்களுக்கு இது வந்து 2 புக்லெட்ஸ். இந்த 7440 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 புக்லெட்ஸாக உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுவிடுவேன். ஸோ இதை புக் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் சாப்டர் வைஸ் ப்ரிப்பேர் பண்ண எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் தனியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ 10 சாப்டருமே வெறும் கொஷினாகவே மாற்றிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் வந்து ஹேண்ட் ரிட்டன் கொஸ்டின். ஸோ அது வித்தவுட் சொல்யூஷனாக இருக்கும், பட் அது எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இது வரைக்கும் டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். எவ்ரி வீக் சண்டே வந்து தனியாக டெஸ்ட் பேட்ச் குரூப் போட்டு டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே, ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் இங்கே பாருங்கள். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே வந்து என்ன ஸ்டாண்டர்டில் தேவைப்படுது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். இது புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம், கம்ப்ளீட்டாக இருக்கும். கம்ப்ளீட் ஃபெர்மாஸ் லிட்டரி தியரத்தோட அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம். இப்போ x of prime on the a power p minus 1 concurrent to 1 mod p இருந்தால் இது யூஜிடிஆர்பி. ஜிசிடி ஆஃப் a, p 1ன்ற போது p equal to 13 ஆகும், a equal to 7 இருந்தால் 7 power 12 வரும். ஸோ ஃபெர்மாட் லிட்டரி தேரும். ஸோ ஜிசிடி 1 இருந்தால் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் இந்த கான்கரண்ட் மாடல் வேல்யூ வந்து 1 வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப நம்பர் தியரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். பேசிக் அல்ஜிப்ரா, நம்பர் தியரி மீன்ஸ் இது எல்லாமே பேசிக் அல்ஜிப்ரா, அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸ் தான். ஸோ இதுவே ஒரு சிலவங்க சாப்டர் வைஸ் புக்லெட்ஸாக கொடுங்க தனித்தனியான, அதுவுமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுத்துருவோம். அதுவும் பாருங்கள், இந்த சீரிஸோட டிகிரிஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ nth டேர்முக்கு ரூட் டெஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் டேரெக்டாகவே உங்களுக்கு 1/r = 3 வரும். இது வந்து ஆரோட வேல்யூ வந்து 1/3.
ஓகே. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ புக் பண்ணி படிங்க. இது போல் நிறைய கிளாஸஸுமே பாருங்கள். யூனிஃபார்ம் கன்வர்ஜன் டெஸ்ட்டில் நீட்டாக கொடுத்துட்டு வயஸ்டாஸ் எம் டெஸ்ட் என்ன சொல்லுது, சீக்வன்ஸ் ஆஃப் எஃப்என்ஸ் வந்து பவுண்டட் பை எம்என்னாக இருந்து இந்த எம்என் கன்வர்ஜஸாக இருந்தால் சீரீஸ் ஆஃப் எஃப்என் வந்து கன்வர்ஜ் ஆகும் இந்த யூனிஃபார்ம்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். அது டெனிஸ் தேரம்னா சொல்லு பாருங்கள். எஃப்என் கன்வெர்ஜிட்டி ஆஃப் பாயிண்ட் வைஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அண்ட் காம்பாக்ட் செட்டாக இருந்தால் எஃப்என் கன்வெர்ஜிட்டி ஆஃப் யூனிஃபார்ம்லி. காம்பாக்ட் செட்டாக இருந்து எஃப்என் கன்வெர்ஜிட்டி ஆஃப் யூனிஃபார்ம்லி பாயிண்ட் வைஸாக இருக்கும்போது அதோடைய கன்வர்ஜன்ஸுமே யூனிஃபார்மாக போயிடும். ஏபிள்ஸ் பாருங்களேன். சீரியஸ் கன்வர்ஜஸ் பிஎன் இஸ் மொனட்டான், அப்புறம் ஏஎன்பிஎன் வந்து கன்வர்ஜன். ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரிஸ் வந்து எப்போ கன்வர்ஜ் ஆகும். ஸோ இப்போல ஒரு ஹிண்ட் கொடுத்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு 7 புக்லெட்ஸ் இருக்குங்க. இந்த 7 புக்லெட்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து உங்களுக்கு 8000 ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணி கொடுப்பேன் யூஜிடிஆர்பிக்கு. ஓகே, ஸோ இதை புக் பண்ணி படிங்க. ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிலே பண்ணிடாதீங்க, அதுதான் சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஃபருக்குள்ளே நீங்கள் இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, கிளாஸஸும் கொடுப்பேன். நிறைய கிளாஸஸ் யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டே வருவேன். கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய கிளாஸஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இதே பிஜிக்கு வந்து சொன்னேன் இல்லைங்களா, 4440 ப்ராப்ளம்ஸ், அந்த புக்லெட்ஸ் இதுதான். இப்போ இது எத்தனாவது டெஸ்ட்டு 8. ஸோ அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் கே டிஃபைன் பண்ணிட்டாங்க. கியூ ஆஃப் ரூட் 2 இந்த கால்வாஸ் குரூப் ஆஃப் கே ஒரு கியூன்னா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஐசோமார்பிக் Z2. இது ஆக்சுவலாக ஒரு சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். ஓகே, பிகாஸ் இதனுடைய குரூப் ஆஃப் ஆட்டோமோபிள்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ரூட் 2 அதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் -√2 அது மட்டும் தான் வரும். ஓகே, ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் த பாலினாமியல் டிகிரினா 6. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி இன்டூ டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி பை ஆஃப் 3 இல்லைங்களா. ஸோ பை ஆஃப் 3 வந்து 2 வந்துடும். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் உங்களுக்கு 3. அப்போ 2 × 3 வந்து 6 வந்துடும். அதாவது இந்த இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டோட டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க. ஸோ இந்த பாலினாமியல் மினிமல் டிகிரி பாலினாமியல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு மினிமல் பாலினாமியல் என்ன வரும் அப்படின்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு x பவர் 4 - 10a² + 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். பாருங்கள், ஹெர்மிஷன்னா என்ன, ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து ஹெர்மிஷன்னா T ஸ்டார் ஈக்குவல் டு Tயாக இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொஷினாகவே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச ரொம்ப நீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். இது வந்து 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன். 110 கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ 8th டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 110 வந்துருச்சிங்களா. அடுத்த டெஸ்ட்டு சும்மா ஒரு டெஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது டெஸ்ட் நம்பர் 3. ஸோ ப்ராபபிலிட்டி எல்லாமே எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். தெரியுதுங்களா, ரொம்ப நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இதை புக் பண்ணி படிங்க. ஸோ இந்த புக்லெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பல்காக ஸ்பைரல் கொடுத்துருவேன். 2 புக்கு பெரிய பெரிய ஸ்பைரல் வரும். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. 10 சாப்டருக்கான எம்சிக்யூ சிங்கிள் புக்லெட்டாகவே ஒதுக்கி கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.